நெக்ஸ்ட் ஒன்றுப்பா அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா கவுண்டிங்லேயே வந்து 2 கான்செப்ட் இருக்குப்பா. அதாவது மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் அண்ட் அடிஷன் பிரின்சிபல்னு இருக்குது. அதில் மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னா என்னென்னு பாருங்களேன். தேர் ஆர் 2 ஜாப்ஸ், அதாவது 2 ஜாப்ஸ் இருக்குப்பா. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா ஆஃப் விச் 1 ஜாப் கேன் பி கம்ப்ளீட்டட் இன் எம். அதாவது அதில் 1 ஜாப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு எம் வேஸ்ன்னு வைங்களேன். அதாவது எம் வழிகள் இருக்குது, ஓகேவா. அதில் செகண்ட் ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என் வேஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு எம் வேஸ், செகண்ட் ஜாப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு என்னது என் வேஸ் இருக்குது அப்படின்னா தென் த 2 ஜாப்ஸ் இஸ் சக்ஸஸிவ் ஆர் சக்ஸஷன் ஹேன் பி கம்ப்ளீட்டட் இன். 2 ஜாப்ஸுமே வந்து சக்ஸஸிவாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு என்ன அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கணும், எம் இன்ட்டு என் வேஸ். ஃபஸ்ட்டு ஜாப் எம் வேஸ், செகண்ட் ஜாப் என் வேஸ். 2 ஜாப்ஸையும் வந்து சக்ஸஸிவாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு நீங்கள் மல்டிபிள் பண்ணணும், எம் இன்ட்டு என்னது என் வேஸ் வந்து உண்டுன்னு இருக்கும். திஸ் இஸ் கால்டு என்னது மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங், ஓகேவா. திஸ் இஸ் கால்டு மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங், ஓகேவா. இது மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அடுத்தபடியாக உங்களுக்கு அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்னு வரும். அப்போ அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்னா என்ன தெரியுமா, இந்த ஃபஸ்ட்டு ஜாப் வந்து என் வேஸு, செகண்ட் ஜாப் வந்து என் வேஸுன்னு இருக்குல்லப்பா. இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒன்லி 1 ஜாப் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்னா எம் ப்ளஸ் என் வேஸ். அதாவதுமா 2மே வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா 2மே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும்னா அது வந்து மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் எம் இன்ட்டு என் வேஸ், ஓகேவா. எய்தர் ஒன், அதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகும்னா எம் ப்ளஸ் என் வேஸ், ஓகேவா. அது வந்து அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங், ஓகேவா. இதுதான் வித்தியாசம். அப்போது அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்னு சொல்லும்போது அதில் வந்து ஓஆர் வருதான்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஜாப் ஆர் செகண்ட் ஜாப். ஓஆர் வந்தால் ஓஆர் எய்தர், ஓகேவா. ஆமாம், எய்தர் ஆர் வந்தால் உங்களுக்கு வந்து என்னது அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். ஆர் வரல அப்படின்னா என்னது மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங், ஓகேவா. ஆமாம், மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்னா அந்த 2 வேஸையும் மல்டிபிள் பண்ணணும். அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னா அந்த 2 வேஸையும் என்ன செய்யணும், நீங்கள் ஆட் பண்ணணும், ஓகேவா. சரி, இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.11 ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் 4 வேர்ட்ஸ், 4 லெட்டர் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் மீனிங். அது அந்த 4 லெட்டர்ஸ் வேர்டு வந்து மீனிங் தந்தாலும் சரி இல்லை மீனிங் தரலாலும் சரி, ஓகேவா. விச் கேன் பி ஃபார்ம்டு அவுட் ஆஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்ட். அந்த வேர்டு என்னென்னா நோட், NOTE, ஓகேவா. வேர் த ரிப்பீட்டேஷன் ஆஃப் தி லெட்டர் இஸ் நாட் அலவுட். ஆமாம், அந்த லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, ஓகேவா. இப்போ NOTE 4 லெட்டர்ஸ் இருக்குப்பா. இந்த 4 லெட்டர்ஸை நீங்கள் மாற்றி வச்சு எத்தனை லெட்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் என்னது 4 லெட்டர் வேர்ட்ஸ். அந்த லெட்டர்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் மீனிங் கொடுத்தாலும் சரி இல்லை மீனிங் தரட்டாலும் சரி, ஓகேவா. ஆமாம், அதாவது வித் மீனிங் ஆர் வித்தவுட் மீனிங். ஆனால் அந்த லெட்டர்ஸ் வந்து என்ன ஆகுனா ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ வந்து எண்ணே வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. அது மாதிரி ஓவும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகாது, டீயும் பண்ணக்கூடாது. அந்த 4 லெட்டர்ஸில் எந்த லெட்டர்ஸும் 2 டைம்ஸ் என்னது ரிப்பீட் ஆகக்கூடாது. ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுட், ஓகேவா. சரி, இப்போது எத்தனை வேஸ்ன்னு ஃபைன் பண்ணலாமா. அந்த 4 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து எத்தனை வேஸில் ஃபைன் பண்ணலாம் பாருங்கள். லெட்டர்ஸ் allocate 4 boxes. ஏன்னா 4 லெட்டர்ஸ்னால 4 boxes. ஆமாம், ரெப்ரசன்டிங் த 4 லெட்டர்ஸ் வேர்டு. 4 லெட்டர்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் 4 பாக்ஸ் போட்டுருக்குமாப்பா. இதில் ரிப்பீட்டேஷன் ஈஸ் என்னது நாட் அலோடா. ரிப்பீட்டேஷன் ஈஸ் என்னது நாட் அலோடு. அப்போ ரிப்பீட்டேஷன் நாட் அலோடுனால இதில் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை ஃபில்லப் பண்ணுறதுக்கு 4 போட்டுக்கலாமா, ஓகேவா. ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ளேஸை வந்து 4 இதுக்கு வரும், ஓகேவா. அடுத்ததில் வந்து 3 போடலாமா. அப்போ இங்கே வந்து எத்தனை போடலாம், 2 போடலாம். இங்கே வந்து என்ன 1 போடலாம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் என்னது 4 வேஸா. செகண்ட் ப்ளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் என்னது 3 வேஸா, ஓகேவா. தேர்ட் ப்ளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் என்னது 2 வேஸா. அந்த லாஸ்ட் பிளேஸ், அந்த 4th பிளேஸ் கேன் பி ஃபில்ட் இன் என்னது 1 வே. ஏன்னா ரிப்பீட்டேஷன் நாட் அலவுன்னு சொன்னதுனால இங்கே 4 வேஸ் இருக்குது, இங்கே 3 வேஸு, இங்கே 2 வேஸு, இங்கே என்னது 1 வேஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா 4 × 3 × 2 × 1. 4 3s are 12, 12 2s are என்னது 24. அப்போ 24 வேஸ் இருக்குது. அப்போ 24 வேர்ட்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம், ஓகேவா. 24 வேர்ட்ஸ். 24 4 லெட்டர்ஸ் வேர்டு வந்து நீங்கள் வந்து ரிப்பீட்டேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது ரிப்பீட்டேஷன் ஆகாமல் நீங்கள் வந்து 24 வேர்ட்ஸ் வந்து NOTE யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம்.
NOTE இந்த 4 லெட்டர்ஸை NOTE இந்த 4 லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வித் ஆர் வித்தவுட் மீனிங்கில் 24 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் என்னச்சலாம் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.